ஸோ இப்போ நார்மல் தலைவலிக்கும் மைக்ரேனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன சிம்டம்ஸ் இருக்கும், எப்படி கண்டுபிடிக்கலாம்? மைக்ரேன் ஹெட்டேக் இருந்துச்சுன்னா அது எப்போவுமே ஒரு சைடு ஆஃப் த ஃபேஸ் தான் வரும், ஒரு பக்கம் தான் வரும். இது போக அந்த மைக்ரேனோட அட்டாக் 3 மணி நேரம் இருந்தால் 3 நாள் வரைக்கும் இருக்கலாம். சிவியர் ஒரு டப் 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 த்ராபிங் மாதிரி ஹெட்டேக் இருக்கும். அண்ட் இது மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா 3-4 தடவை, அப்படின்னா வாரத்தில் ஒரு வாட்டியும் வர மாதிரி இருக்கும். ஜென்ரலாக ஒரு ஸ்ட்ராங் பர்ஃப்யூம் போடுறப்போ வலி அதிகமாக. இன்னும் சில பேர் ஒரு சின்ன சவுண்ட் பண்ணாலே திடீர்னு அதிகமாக இரிட்டேட் ஆகுவாங்க. பிரைட் லைட் டக்குன்னு நீங்கள் டியூப்லைட் ஆன் பண்ணீங்க, அந்த டியூப்லைட்டோட லைட்டுக்கும் அவங்க இரிட்டேட் ஆகுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ்ன்றது இருக்கும். மற்ற ஹெட்டேக்ஸில் இந்த இப்படி கிடையாது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எனக்கு ஆக்சுவலாக மைக்ரேன் இருக்குது. நான் வந்து லைட் பார்த்தாலும் சரி, ஒரு சவுண்டு கேட்டாலே டென்ஷன் ஆகிறது இருக்கட்டும். அண்ட் நாசைட்டிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நாஷியஸாக எப்பவுமே இருந்துகிட்டே இருப்பேன். மைக்ரேனில் எஸ், தலைவலி கூட சில பேர்லே வாமிட்டிங் சென்சேஷன்ன்றது இருக்கலாம். இது போக சில பேர்ல கண்ணோட விஷன் அது கூட கம்மியாகும். ஹெட்டேக் வரப்போகுதுன்றது சொல்லும்போது இந்த மாதிரி இனிஷியல் ஆரா சிம்டம்ஸ் நீங்கள் சொல்றீங்க, நாசியா, வாமிட்டிங் இதெல்லாம் வருதுன்றது சொல்றீங்க. இதெல்லாம் மைக்ரேன்ல ரொம்ப காமன். மற்ற ஹெட்டேக்ஸ்ல இந்த மாதிரி காமன் கிடையாது. சில பேருக்கு பெயின் கில்லர் போட்டாலும் இந்த ஹெட்டேக் கேட்காது. ஸோ இந்த மைக்ரேனை சரி பண்ணுறதுக்கு வழியே இல்லையா? நாங்கள் ஃபுல்லாக பெயினோட தான் இருக்கணுமா அப்படின்ற கேள்வியும் வருது. நீங்கள் கண்டிப்பாக லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணணும். நான் சொல்கிற சீட் SEEDS எஸ் என்னும்போது கரெக்டான நேரத்தில் தூங்கணும். 2வது E எக்ஸசைஸ், மாடரேட் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்கள் பிரெயினுக்கு போகிற ஆக்சிஜனேஷன் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். 3வது E என்னும்போது ஈட்டிங் ஹேபிட்ஸ், ஒரு கரெக்டான நேரத்தில் சாப்பிடணும். மீல் ஸ்கிப் பண்ணக்கூடாது. என்னெல்லாம் ஃபுட் ஐட்டம்ஸ் உங்களுக்கு ட்ரிகர் ஆகுதோ அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். D என்னும்போது ட்ரிங்கிங், அப்படின்னா வாட்டர். ஆல்கஹால் டெஃபினெட்லி அவாய்ட் பண்ணணும். ட்ரிங்கிங், அடிக்குவேட் ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணணும். இன்னொரு D என்னன்னா மைக்ரேன் டைரி மெயின்டைன் பண்ணணும். அப்படின்னா உங்கள் ஹெட்டேக் வரும்போதெல்லாம் எவ்வளோ நேரம் இருக்குது, அந்த ஹெட்டேக் கம்மியாகிறதுக்கு நீங்கள் எவ்வளோ மாத்திரை போட்டிருக்கீங்க, அதுக்கான ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் என்ன, அதுக்கு என்ன ரிலீவ் என்ன ஆகுது, என்ன பண்ணால் தூங்கும்போது சரியாகுதா, இல்லை இருட்டில் போய் உட்காரும்போது சரியாகுதா, இந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டு ஒரு டைரி மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஹெல்ப் ஆகும். 2வது உங்கள் டாக்டர் யார் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கும் எந்த மருந்து எந்த டோஸில் அட்ஜஸ்ட் பண்ணணுன்றது ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் எஸ்ன்றது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்ட்ரெஸ்ன்றது இந்த ஒர்க்கிங் ஏஜ் குரூப்பில் தான் அதிகமாக இருக்கும். அவங்க ஸ்ட்ரெஸ் டீல் பண்ணுறது இல்லை, ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணுறது கற்றுக்கணும். லைக் ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமோ இல்லை மெடிடேட் பண்ணுறது மூலமோ யூ கேன் மேனேஜ் அ மைக்ரேன் அட்டாக். இன்கேஸ் இந்த வலி போகலை, தினமும் அட்டாக்ஸ் அதிகமாகுது, சிவியர் ஆகுதுன்னும் போது there is no need to worry, because இன்னைக்கு advanced procedures, advanced treatment options இருக்கு. And beauty of these treatments இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு எந்த பெரிய ஆப்ரேஷனும் தேவை கிடையாது. சிம்பிளான இன்ஜெக்ஷன் மூலமா within half to 1 hourல பண்ணிட்டு நீங்க வீட்டுக்கு போகலாம். So there is no much of side effects. சர்ஜரின்றதை அவாய்ட் பண்ணலாம். உங்க ஹெட்டேக் கூட நல்லாவே கம்மி பண்ணிக்கலாம்.